வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியாக மக்களோடு மக்களாக நிற்பேன் என்று தேர்தல் காலத்தில் சொன்னவர் அர்ஜுனா. என்று அதற்கான முன்னேற்பாடுகளை அவர் ஆரம்பித்திருப்பது வரவேற்கத்தக்க முடிவு. இது தொடர்பாக அவரை குறிப்பிடுகையில், இதுவரை காலமும் நாம் மக்களுக்கான அரசியல் செய்கின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தாலும் மக்களில் நேரடியாக செல்லாத இடத்தில் தான் ஒரு சில விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தாலும் இனிமேல் மக்களுக்கான அரசியலுக்காக களமிறங்க தயாராகி உள்ளதாக குறிப்பிடுகின்றார். இது ஒரு புறம் இருக்க, கட்சியில் இருக்கும் 2, 3 பேரை வைத்துக் கொண்டு கட்சி என்று சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதாக சுமந்திரன் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா, நாங்கள் சின்ன கட்சி என்றாலும் தங்களிடம் இருப்பவர்கள் போதும் என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மீனவ சமூகம் தொடர்பாக மீனவர்கள் தற்போது எதிர்கொண்டு வருகின்ற சட்டவிரோத மீன்பிடி தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருப்பதாகவும், தமது பிரச்சனைகள் தொடர்பில் நேரில் வந்து சந்திக்கும்படி ஏராளமான மீனவ மக்கள் வேண்டிக் கொண்டதாகவும் குறிப்பிடுகின்றார். அதன்படி இந்த விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசுவதில்லை என்றும் ஒரு நிலைமை அவ்வாறு காணப்படுகின்றது. அவ்வாறே கதைத்தாலும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்ற விமர்சனங்களும் இருந்திருந்தது. அதன்படி வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கின்ற மீன்பிடி சமூகத்துடன் ஆன மக்கள் சந்திப்பினை ஆரம்பித்திருக்கின்றார் அர்ஜுனா எம்பி. இந்த மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் நேரடியாக கேள்விகளை முன்வைப்பதற்காக அந்த மக்களை சந்திப்பதாக குறிப்பிட்டார். அர்ஜுனா எம்பி மேலும் கூறிய போது, கடல் தொழில் அமைச்சராக இருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகர் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை செய்யவில்லை. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்ற போது கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைப்பதற்கும் மண்டைத்தீவு கிரிக்கெட் மைதானத்தில் அடிக்கல் நாட்டுவதற்குமாக தலையை காட்டுகின்றார். அவர் இப்படி நடந்து கொள்வது மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல்வாதி என்ற நடவடிக்கைக்கு முரணாகவே உள்ளது. வடக்கு மாகாணத்திற்கு இருக்கின்ற அமைச்சராகவும் தமிழ் மக்களுக்கான அமைச்சராகவும் இருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகருக்கான சில அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமே அவரை வேலை செய்ய வைக்க முடியும். அதற்காகவே பொதுமக்களுடன் நேரடி சந்திப்புகளை ஆரம்பித்திருப்பதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிடுகின்றார். மேலும் கூறிய அவர், மீனவ மக்கள் எதிர்பார்க்கின்ற பிற முக்கிய பிரச்சனைகளாக சுருக்கு வலை மூலம் மீன்பிடித்தல் காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் ட்ரோலர் படகுகள் இலங்கையில் வடக்கு கடல் பகுதிகளில் மீன்பிடித்து வருவது தொடர்பான விடயங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டிருந்தாலும் உள்ளே இருக்கின்ற இந்த சுருக்கு வலை போன்றவை மீனக சமூகங்களுக்கு உரிய பாரிய அச்சுறுத்தலையும் எதிர்கால மீன்வளத்தை அளிக்கின்ற ஒரு செயற்பாட்டையும் உள்ளடக்கிய விடயமாக காணப்படுகிறது. சட்டவிரோத சுருக்கவலை தொழிலாளர்களை கைது செய்ய வேண்டிய கடற்படையினர் சில சந்தர்ப்பங்களில் சரியாக நடந்து கொண்டாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் கைது செய்தும் நடவடிக்கை குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரம் கைது செய்யப்படும் சுருக்குவலை தொழிலாளர்களிடம் இருந்து லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்கின்ற நிலையில் கடற்படையும் சரி திணைக்களங்களிடமும் சரி காணப்படுவதாக அர்ஜுனா எம்பி குற்றம் சாட்டுகின்றார். அர்ஜுனா எம்பி மட்டுமல்லாது இதே குற்றச்சாட்டுகளை அர்ஜுனா என்று சந்தித்திருந்த மக்களும் அவருக்கு கூறியிருந்தார்கள். அரசாங்கத்தால் சட்டவிரோதமான தொழில்கள் என்று தடை செய்யப்பட்ட விடயங்களை திணைக்களங்களும் கடற்படையினரும் உரிய அதிகாரிகளும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினாலே எல்லாம் சரியாக நடக்கும். அவர்கள் அப்படி செய்தாலே தங்களுடைய வாழ்வாதாரங்கள் சில வேளைகளில் இப்போது இருப்பதை விட சிறந்ததாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்று நம்புவதாக குறிப்பிடுகின்றார் அர்ஜுனா எம்பி. கைது செய்யப்படுகின்ற சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் லஞ்சம் வழங்கி மீண்டும் மீண்டும் தப்பித்துக் கொள்ளும் நிலைமை காணப்படுகின்றது. அதனால் சாதாரண படகுகளை பயன்படுத்தி அன்றாடம் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது. தொழிலுக்கு சென்றாலும் மீன்கள் இல்லாத நிலைமை தொடரும் நிலையில் மக்கள் மிக கஷ்டத்தில் வாழ்ந்து வருவதாக அர்ஜுனாவிடம் ஆதங்கப்பட்டனர். அதே நேரம் தமது பகுதிக்கு அமைச்சர் இதுவரை வந்து நிலைமைகளை பார்வையிடவில்லை. அவரால் நியமிக்கப்பட்டிருக்கும் இணைப்பாளர் ஒருவரை அவ்வப்போது வந்து செல்கின்றார். இருந்தாலும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் மூலம் அதிகாரிகள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் லஞ்சம் செல்வதாக குறிப்பிடுகின்றார்கள் பிரதேச மக்கள். சட்டப்படி அரசாங்கம் தடை செய்த மீன்பிடி முறைமைகளை மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது. சட்டவிரோத முறைமைகளில் மீன்பிடி செய்பவர்களை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்பதை மக்கள் வலியுறுத்துகின்றனர். குறித்த சட்டவிரோத மீன்பிடிப்புகள் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக பிரதேச மக்கள் தெளிவான விளக்கத்தை அர்ஜுனாவுக்கு வழங்கி இருந்தனர். தமது பிரதேசத்தில் மீன்பிடி சம்பந்தமான கூட்டங்களுக்கும் அபிவிருத்தி கூட்டங்களுக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து எங்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்றும் அந்த மக்கள் அர்ஜுனாவிடம் மன்றாடி கேட்டிருந்தார்கள். இவற்றை கருத்தில் கொண்ட அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக தான் நிச்சயமாக கவனத்தில் கொள்வதாக உறுதியளித்திருந்தார். மக்கள் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் குறிப்பாக வெற்றிலக்கேணி மற்றும் சுண்டிக்குளம் கிராமங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கடல் வளங்களின் மீது சார்ந்த சமூகங்களின் வாழ்விடங்களாக இருந்து வருகிறது. இந்த பகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் பாரம்பரியமாக கடல் மீன்பிடித்தலையே தங்களின் முதன்மை தொழிலாக கொண்டுள்ளனர். ஆனால் சமீப காலங்களில் சுருக்கு வலை மற்றும் பல்வேறு சட்டவிரோத மீன்பிடி முறைமைகள் அதிகரித்துள்ளதால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். சுருக்கு வலை என்பது பெரும் பரப்பளவில் மீன்கள் ஒரே நேரத்தில் பிடிக்கும் தொழில்நுட்பம்.
இந்த வலை கடலில் எறியப்பட்டவுடன் மீன்கள் கூட்டமாக சுற்றி அடைக்கப்பட்டு பிடிக்கப்படுகின்றன. இந்த முறையிலான மீன்பிடித்தல் சிறிய மீன்களையும் இனப்பெருக்கத்திற்கு பயன்படும் இளம் மீன்களையும் அதிக அளவில் அழித்து விடுகின்றது. மேலும் பாரம்பரிய சிறிய படகுகளில் மீன்பிடிக்கும் உள்ளூர் மீனவர்கள் நாள்தோறும் அளவினை காட்டிலும் சுருக்குவிலை பயன்படுத்துவோர் ஒரே இரவில் பல மடங்கு மீன்களை பிடித்துச் செல்கின்றனர். இதனால் கடல் வளங்கள் வேகமாக குறைவடைவதுடன் சிறிய அளவிலான தினசரி உழைப்பின் மூலம் வாழும் உள்ளூர் குடும்பங்கள் நெருக்கடிக்குள்ளாகின்றது. சுருக்கு வலையுடன் கூடிய சில இடங்களில் டிராலிங், வெடிகுண்டு அல்லது ரசாயன பொருட்கள் பயன்படுத்தும் மீன்பிடி மற்றும் அங்கீகரிக்கப்படாத வலைகள் போன்ற சட்டவிரோத முறைகளும் நடைபெற்று வருகின்றன. டிராலிங் முறை மூலம் கடலடி தடம் சேதமடைந்து பவளப்பாறைகள் மிக சிறிய கடல் உயிரினங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. ரசாயன பொருள் மற்றும் வெடிகுண்டு பயன்படுத்துவதால் நேரில் உள்ள உயிரியல் சமநிலை பாதிக்கப்படுகின்றது. உள்ளூர் மக்கள் பெரும்பாலும் தினசரி பிடிபடும் மீன்களின் வருமானத்தையே குடும்ப செலவிற்கும் குழந்தை கல்விக்கும் நம்பியுள்ளனர். ஆனால் சட்டவிரோத மீன்பிடி காரணமாக அவர்களுக்கு நியாயமான வருமானம் குறைந்து வறுமை அதிகரிக்கின்றது. வேலை இழப்பு, கடன் சுமை, குடும்பங்களில் பொருளாதார அழுத்தம் ஆகியவை நாடளவில் அதிகரித்து வருகின்றன. இந்த காரணங்களால் சில இளைஞர்கள் மீன்பிடியை விட்டும் வேறு வேலை தேடி இடம்பெயர்வதும் அதிகரித்து வருகிறது. இந்த பகுதிகள் இயற்கை வளங்களால் சிறப்பு பெற்ற கடல் பசுமை வளாகம் ஆகும். சட்டவிரோத முறைகள் தொடர்ந்தால் மீன் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு கடல் உயிரின பன்மை குறையும் என்ற அபாயம் நிலவுகின்றது. நீண்ட காலத்தில் கடல் வளங்கள் தளர்ந்து மீன்வளம் முற்றிலும் இல்லாத போகும் சூழலை உருவாக்கும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மீன்பிடி சட்டங்கள் மற்றும் விதிகள் இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது அரசியல் தலையீடு, ஊழல், போதிய கண்காணிப்பு வசதி இல்லாமை போன்ற சிக்கல்கள் உள்ளது என்பதை மக்கள் அர்ஜுனா எம்பிக்கு தெரிவித்திருந்தார்கள். சட்டவிரோத முறைகளை பயன்படுத்துவோர் பெரும்பாலும் பெரிய முதலீடு கொண்டவர்கள் என்பதால் சிறிய அளவிலான பாரம்பரிய மீனவர்களின் குரல் அடக்கப்பட்டு விடுகிறது. கடுமையான சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களிடம் அவர்களிடம் முன்வைக்கும் கோரிக்கை. சுருக்கவலை போன்ற முறைகளை தடுக்கும் வகையில் கடலோர காவல் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். உள்ளூர் பாரம்பரிய மீனவர்களுக்கு நிதி, தொழில்நுட்ப ஆதரவு, மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தின் வெற்றிலைக்கேணி, சுண்டிக்குளம் போன்ற கடலோர கிராமங்களில் சுருக்கவலை மற்றும் சட்டவிரோத மீன்பிடி என்பன ஒரு சாதாரண தற்சூழலில் பிரச்சனை மட்டுமல்ல, அது மீனவர்களின் சமூக பொருளாதார நெருக்கடிக்கு முடியும். உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும், கடல் வளங்களை அடுத்த தலைமுறைக்கு செயலிழக்க செய்யும். உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடல் வளங்களை அடுத்த தலைமுறைக்கு சீராக சேமிக்கவும் சட்ட அமலாக்கம், சமூக ஒத்துழைப்பும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. மேலும் தெரிவித்த அர்ஜுனா, வடக்கு மாகாண சபை தேர்தலில் வந்த பின், அதாவது மாகாண சபை முதலமைச்சராக தான் வருமிடத்து குறித்த சுருக்குவலைக்கு எதிராக தாம் கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பான கடும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் என்றும் வலியுறுத்தி இருந்தார். நாடாளுமன்றத்தில் பேசும்போது வேலை திட்டங்கள் நடைபெறவில்லை என்பதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவதன் ஊடாக குறித்த அதிகாரிகளோ அமைச்சரோ வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். அதையே சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னால் செய்ய முடியும் என்பதை சுட்டிக்காட்டும் அர்ஜுனாபி, மாகாண சபையில் முதலமைச்சராக வருமிடத்து 100% இந்த விடயத்தில் கவனம் செலுத்த முடியும் என்பது நிச்சயமாக தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்குரிய அனுமதியை கேட்டிருக்கும் நிலையில் அது வழங்கப்பட்டால் இந்த அனுமதிக்கான விடயங்களை தன்னால் பேச முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்த அர்ஜுனா ராமநாதன் சிங்கள மொழிகளில் பேசுவதற்கான காரணத்தையும் தெரிவித்திருந்தார். சிங்கள பிரதேசங்களில் இப்படியான பிரச்சனைகள் இல்லை என்பதை குறிப்பிட்ட அவர், தமிழ் மக்கள் சிறிது வாழுகின்ற பிரதேசங்களில் மட்டுமே இவ்வாறான சிக்கல்கள் வருகிறது என்றும் தமிழ் மக்களே தமிழ் மக்களுக்கு சாபம் என்ற நிலைமையையும் அவர் நினைவூட்டி இருந்தார். மேலும் அடுத்த முறை கடல் கொந்தளிப்பு சம்பந்தமான கூட்டத்திற்கு தாம் நிச்சயமாக வருகை தந்து இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நேரடியாக முன்வைப்போம் என்றும் அந்த மக்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுத்தார். இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக அந்த மக்களின் முறைப்பாடுகள் முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனா ஒரு வாக்குறுதிகளை அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கலாம். இந்த மக்கள் எதிர்கொண்டு வரும் சுருக்குவலை பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை நேரடியாக அமைச்சரிடம் கேள்விகளாக கேட்பதற்கு நாடாளுமன்றத்தில் அடுத்த அமர்வில் அதை கவனத்துக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இடையில் ஒரு விடயத்தை தெரிவித்த அர்ஜுனா, எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு விடயத்தை தான் எதிர்வரும் வாரங்களுக்குள் செய்ய இருப்பதாகவும் மீண்டும் தான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டார். எல்லோருமே துரோகம் செய்த ஒரு விடயம், ஆனால் தான் பயப்படாமல் அந்த விடயத்தை செய்வதற்காகவும் ஒரு இடத்திற்கு செல்ல போவதற்காகவும் மீண்டும் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை மீண்டும் நாடாளுமன்றத்தில் பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எங்கே செல்கிறார், என்ன விடயம் பேச போகிறார் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. இருந்தாலும் எதிர்வரும் 8ஆம் தேதி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமர்வுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் தனக்கு வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற விடயத்தை தான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்று குறிப்பிட்ட அவர், தற்போது அர்ஜுனா இவ்வாறு சொல்லியிருக்கும் விடயமும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி போகின்றது. ஒருவேளை மனித உரிமை பேரவையில் அமர்வுகளில் அர்ஜுனா கலந்து கொண்டு இனப்படுகொலை தொடர்பான விடயம் தொடர்பாக பேசுவதனாலே என்னவோ நான் மீண்டும் வரும்போது கைது செய்யப்படலாம் என்ற ஊகத்தை வெளியிட்டார். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அர்ஜுனா எம்பி உரிமை அமர்வில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஊகத்தையும் நாம் வெளியிட்டிருந்தோம். இது எம்முடைய ஊகமே ஒழிய அர்ஜுனா இதை பற்றி வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை.